ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம டொபாக்கோ, அதாவது புகையில, ஆல்கஹால், சிகரெட்டு இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நோயான வாய் இருக்க நோய், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது எதனால வருது அண்ட் அதோடைய காரணங்கள், அது வராம தடுக்கக்கூடிய எக்ஸசைஸ், அது வாய் திறக்கல அப்படின்னா வாய் திறக்கக்கூடிய எக்ஸசைஸ், இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக்டர் சேனல். ஐ எம் டாக்டர் சத்யா ஹியர். வாய் இருக்க நோயை நம்ம மெடிக்கல் டேர்ம்ல ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னு சொல்லுவோம். நார்மலா நம்ம வாயை திறந்தோம் அப்படின்னா ஒரு 4 விரல் உள்ள போகணும். அதுதான் நார்மலான ஒரு மவுத் ஓப்பனிங். இந்த ஓரல் சப்மியூக்கஸ் வாய் இருக்க நோய் இருக்கிறவங்களுக்கு வாய் அந்த அளவுக்கு திறக்க முடியாது. சில பேருக்கு மைல்டு கேசஸ்க்கு அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு 3 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் அந்த மாதிரி போகும்போது அவங்க மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எதனால இது வருது அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, மெயினா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அதாவது புகையில எந்த ஃபார்ம்ல இருந்தாலும், மாவா, ஹான்ஸ், இல்ல வேற பான்பராக்கு, எந்த மாதிரி ஒரு வெத்தலையில நம்ம புகையில மடிச்சு சாப்பிடுறது, இப்படி எதுனாலுமே இந்த வாய் இருக்க நோயை உண்டு பண்ணும். அது தவிர சிகரெட்டு, அதே மாதிரி ஆல்கஹாலும் ஆக்ரிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஹேபிட் செசேஷன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும் அதை உடனடியா நிறுத்தணும். ஏன் இதை இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நம்மளோட சாப்பிட முடியாம போகும். கொஞ்சம் கொஞ்சமா வாய் இறுகி சுத்தமா வாய் திறக்க முடியாம போகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது புற்றுநோயா மாறதுக்கு சான்சஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ முதல்ல ஆரம்ப நிலையில இருக்கும் போதே இது நிறைய கிளாசிஃபை பண்ணுவோம். மைல்டு, சிவியர், இல்ல மாடரேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மைல்டு கேசஸா இருக்கும் போது நீங்க உடனே காமிச்சு, அதாவது நீங்களே கன்னத்தை தொட்டு பார்க்கலாம். புகையில யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே உங்களோட கன்னத்தை தொட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபைப்ரஸ் பேண்ட் மாதிரி, ஒரு திக்கா ஒரு பேண்ட் மாதிரி நீங்க தொட்டு பார்க்கலாம். சோ அது சிவியர் ஆக தான் உங்களுக்கு வாய் இறுகி போகும். மைல்டா இருக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சோ மைல்டுலயே காமிச்சிங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எளிதா பண்ணி உங்களுக்கு கேன்சர் வராம தடுத்து நிறுத்திக்கலாம். சோ இது ஆரம்ப நிலையில சில அறிகுறிகள் இருக்கும். வாயில நம்மளுக்கு எரிச்சல் இருக்கலாம், அதாவது காரமா சாப்பிட முடியாது. காரமா சாப்பிடும் போது அதிகமான எரிச்சல், அளவுக்கு அதிகமான எரிச்சல் நீங்க உணரலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாக்க தொட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்காது, ஒரு திக் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ மைல்டா இருந்தா கூட உடனே டாக்டரை பார்த்து அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. லைக் இன்ஜெக்ஷன் போடுறது, இல்ல உங்களுக்கு லேசர் மூலியமா ட்ரீட் பண்றது, சர்ஜரி மூலியமா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய அந்த ஸ்டேஜஸ் பொறுத்த மாதிரி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறத சொல்லுவோம். ஸோ அதை இனிஷியல் டேஸ்லயே நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அது புற்றுநோய் வராம நம்ம தடுத்துக்கலாம். அதை தவிர நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அது கூட சேர்த்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோட ப்ரோக்னாசிஸ், அதாவது அதோடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் நார்மல் அதிகமா இருக்கும். அப்படின்னா முதல்ல சிம்பிளா இருக்கிறத சொல்றேன். நம்மளே 2 விரல இந்த மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வாயை ஓபன் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஜவ்வு உங்களுக்கு ஈஸியா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஓபன் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு அதே மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் ஒரு நாளைக்கு காலையில நைட்டு 2 நேரமும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடம் அந்த ட்ரீட்மெண்டோட சேர்த்து உங்களுக்கு அந்த வாய் திறக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாகும். ரெண்டாவது எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா, பலூன் எடுத்து நீங்க ஊதலாம். சோ ஊதும் போதும் அந்த ஏர் ஃபுல்லா இருக்கிற இந்த மசிட்டர் மசில்ல கொஞ்சம் அந்த ஃபைப்ரஸ் பேண்ட்ஸ் லூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். மூணாவது நீங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துட்டு, ஸோ இதுல எனக்கு நிறைய வாய் அடிக்கி விட்டு ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இவ்வளவு எடுத்திருக்கேன். நீங்க அப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓபன் பண்ண முடியுது, ஒரு 5ல இருந்து ஒரு 6 குச்சி வச்சு நீங்க இந்த மாதிரி இப்படி கடிச்சு வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி கடிச்சு வைக்கும் போது உங்களுக்கு அந்த பொசிஷன்ல வாய் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சோ ஒரு தடவையும் நீங்க ஒரு குச்சி ஆட் பண்ணா ஒரு எம்எம் உங்களுக்கு இன்க்ரீஸா வாய் ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். இது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டிவி பார்க்கும் போதோ இல்ல வேற ஏதாவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அந்த மாதிரி கடிச்சு வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். சோ தட் உங்களுக்கு அந்த வாய் ஓபன் பண்றது சான்சஸ் அதிகமா இருக்கும். இதை தவிர்த்து மேக்சிமம் நீங்களே உங்களால எவ்வளவு தூரம் வாய் ஓபன் பண்ண முடியுமோ, லைக்
இந்த மாதிரி வந்து வாயை வந்து நல்லா ஓபன் பண்ணி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து ஒரு மார்னிங் அண்ட் நைட் வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நான் சொல்ற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாய் திறக்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். இது மட்டுமே பண்ணிட்டு நீங்க வந்துட்டு எனக்கு வாய் திறக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சிவியரிட்டி இருக்கு, அது வந்து புற்றுநோயா வந்து நோக்கி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வாய் இறுக்கமா இருக்குது அப்படின்னா உடனடியா வந்து நீங்க டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்தாலுமே இந்த எக்ஸசைஸும் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு வந்து வாய் திறக்குது, நார்மலா வந்து வாய் ஓரளவுக்கு அடிக்குவேட்டா திறக்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, டே டு டே லைஃப்ல வந்து ஒரு ஒரு ஃபிங்கர், அதாவது ஒரு விரல் கூட வாயை வந்து ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திருக்கேன். சோ அவங்களுக்கு வந்து இந்த பத்தி ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆரம்ப நிலையிலேயே வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவியரா இருக்காது. சோ சிவியர் ஆகி ஒரு வந்து புற்றுநோயா மாறக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து இருந்திருக்காது. சோ இப்படி ஒரு நோய் இருக்கு, இதனால வந்து வாய் புற்றுநோய் வருமா அப்படிங்கறது வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.